வெல்கம் டு டார்கெட் அச்சீவர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சதவீதத்திற்கு ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கு, அதை எந்தெந்த கணக்குகளுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். பாருங்களேன், ஒரு பொருளின் விலையானது 6% அதிகரிக்கும் பொழுது மொத்த கொள்முதல் விலையில் மாற்றம் இல்லாமல் இருக்க கொள்முதலை R டிவைடட் பை R 100 + R × 100% குறைக்க வேண்டும். நினைக்கிறேன் என்னன்னா எப்படி கேள்விகள் இருக்கணும், எந்த மாதிரி கேள்விகளுக்கு இதை பயன்படுத்தலாம் நான் சொல்றேன். இப்போ ஒரு பொருளின் விலையை 6%, இப்போ ஒரு 5% அதிகரிக்கும் பொழுது அதன் மொத்த கொள்முதல் விலையில் மாற்றம் இல்லாமல் இருக்க எவ்வளவு கொள்முதலை குறைக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி வரும். ஓகேங்களா, சரி ஓகே. இங்க 5ன்றதுன்னா இங்க 6 தானே, அது 5. அதாவது அதிகரிக்கும் பொழுது இங்க கேள்வி குறைக்க வேண்டும் வரும். புரியுதா உங்களுக்கு? கேள்வியில் எப்படி கொடுப்பாங்க, அதிகரிக்கும் பொழுது அப்படின்னு கேட்டா இங்க என்னது குறைக்க வேண்டும் அப்படின்னு கொடுப்பாங்க. இது என்ன தெளிவா சொல்லணும்னா இன்னொரு கேள்வி இருக்கு. ஏ என்பவர் B ஐ விட 60% அதிகமாக சம்பளம் வாங்குகிறார். எனவே B என்பவர் A ஐ விட எவ்வளவு சதவீதம் குறைவாக சம்பளம் வாங்குவார். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அதிகம் கொடுத்து என்னது ரெண்டாவது குறைவும் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு இங்க ஃபர்ஸ்ட் அதிகரிக்கிறது அப்படின்னாலே R டிவைடட் பை 100 + R × 100. குறைகிறது அப்படின்னு வந்தாலுமே அது இதே ஃபார்முலா தான். இங்க அதிகரிக்கிறதுனா இங்க பிளஸ், குறையுதுன்னா இங்க மைனஸ், அவ்வளவுதான். சரியா, பாருங்களேன். பொருளின் விலையானது 6% குறையும் பொழுது மொத்த கொள்முதல் விலையில் மாற்றம் இல்லாமல் இருக்க கொள்முதலை எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும், சரி அதிகரிக்க வேண்டும் இருப்பாங்க. பாருங்களேன், இங்க குறையும் பொழுது இங்க அதிகரிக்கும் பொழுது கொஞ்சம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்க. அதிகரிக்கும் பொழுது இங்க குறையும் பொழுது, அதிகரிக்கும் பொழுதுன்னா இங்க பிளஸ், இங்க குறையும் பொழுதுன்னா என்ன இங்க மைனஸ், அவ்வளவுதான். இல்ல கேள்வியும் புரிஞ்சுக்கணும். இங்க அதிகரிக்கும்னா இங்க குறையும் கொடுப்பாங்க, இங்க குறையும்னா இங்க அதிகரிக்கும் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சரியா, ஓகே. இப்போ இது வந்து என்ன நான் ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஏன்னா இருந்தாலும் நம்ம ஷார்ட் கட்டை தான் நம்ம போட போறோம். கேள்வியை ஆப்ஷன் அதாவது பார்த்தோம்னா ஃபார்முலாவை கேள்வியை கேட்டுருவாங்க. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி கேள்விகளை, ஏன்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல, ஏ ஆனது B ஐ விட 6% அதிகம் எனில் B ஆனது A ஐ விட எத்தனை சதவீதம் குறைவு. பாருங்க, இங்க அதிகம் இங்க குறைவு. அப்ப அதிகம்னு என்ன அர்த்தம், என்ன சொல்லிருக்கேன், கீழே பிளஸ்ல இருக்கணும். அப்ப R டிவைடட் பை 100 + R × 100. புரியுதா உங்களுக்கு? ஓகே. இதே கொஸ்டின்ல A ஆனது B ஐ விட 6% குறைவு அப்படின்னு கொடுத்து இங்க அதிகம்னு கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல குறைவுன்னு R டிவைடட் பை 100 - R × 100. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஃபோர்த் நான் தான் சொல்றாங்க. ஃபோர்த் பாருங்க, A ஆனது B ஐ விட 6% குறைவு எனில் B ஆனது A ஐ விட எத்தனை சதவீதம் அதிகம், குறைவுனா இங்க அதிகம். அப்போ குறைவுனா என்ன பண்ணணும், இங்க மைனஸ். சரி, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஃபார்முலா சார். கிளியர் தானே? அடுத்து இந்த क्वेश्चन வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேக்குறாங்க. சரியா, ஓகே. பாருங்க, ஒரு வட்டத்தின் ஆரம் x% அதிகரித்தால் அல்லது குறைந்தால் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு கேட்காங்க. சரியா, ஓகே சார். இது வட்டத்தின் ஆரத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தணுமானா இல்ல. அப்ப எதுக்கு சார் பயன்படுத்தலாம் அப்படின்னா, சதுரத்துக்கும் பயன்படுத்தலாம், செவ்வகத்துக்கும் பயன்படுத்தலாம். வட்டத்தின் ஆரம் கொடுக்குறாங்களா, இது சதுரத்தின் பக்கங்கள், பக்கம் x% அதிகரித்தால் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லைன்னா செவ்வகத்தின் பக்கம் x% அதிகரித்தால் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அது என்ன வடிவானாலும் இருக்கட்டும், அதை நம்ம அடுத்த பட்சம். ஓகேங்களா? சோ பரப்பளவு அப்படின்னு கொடுத்தா, ஓகேங்களா, அது என்ன வடிவானாலும் இருக்கட்டும், எத்தனை % வேணாலும் இருக்கட்டும், பரப்பளவுன்னு கொடுத்தா ஃபார்முலா என்னன்னா 2x ± x² / 100%. அதாவது என்ன நான் கிளியரா சொல்லணும்னா, இங்க 2xன்றதுனா இந்த எத்தனை %. ஓகேங்களா, ஓகே. அதிகரித்தால் அப்படின்னு வார்த்தை வந்துச்சுன்னா என்ன ஆகும், 2x + x² / 100. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? 2x பிளஸ்ல எடுத்துக்கணும். அதிகரித்தால்னா அது 2x + x² / 100. எது சதுரம் கேட்டாலும் சரி, செவ்வகம் கேட்டாலும் சரி, அதிகரித்தால் தான் இங்க பிளஸ்ல இருக்கணும். இது குறைந்தால் அப்படின்னா 2x - x² / 100. புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ அதான் இங்க ஷார்ட்டா கொடுத்துருக்கோம், பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது அதிகரித்தால் அல்லது குறைந்தால். அதிகரித்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, 2x + x² / 100. இதே குறைந்தால் அப்படின்னா 2x - x² / 100. சரியா? அது என்ன வடிவமானாலும், வட்டமா இருந்தாலும் சரி, ஆரமா இருந்தாலும் சரி, சரி வட்டமா இருந்தாலும் சரி, சதுரமா இருந்தாலும் சரி, ஏன்னா அது இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ குறிப்புன்னு பாருங்க, அதான் நாங்க கொடுத்துருக்கோம். பாருங்களேன், சதுரத்துக்கும் இதே சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். ஓகே தானே?
சதுரத்துக்கும் என்ன இதே சூத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். நான் என்ன சொல்றேன், செவ்வகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். கிளியரா? செவ்வகம், இணைகரம், முக்கோணம் எல்லா வடிவத்துக்குமே என்ன இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். அது பரப்பளவு இருந்தா தான் ஓகேங்களா? பரப்பளவுன்னு கொடுத்தா தான், பரப்பளவு கொடுத்தா இந்த ஃபார்முலா எந்த வடிவம் இருந்தாலும் பரப்பளவு கொடுத்தா இந்த ஃபார்முலா. அதிகரித்தால்னா இங்க பிளஸ், குறைந்தால்னா இந்த இடத்துல மைனஸ். அவ்வளவுதான், மாத்திக்கிற போறோம். ஓகே. ரெண்டாவது குறிப்பு பாருங்க. எக்ஸின் சதவீதம் அதிகரிக்கும் பொழுது சூத்திரத்தில் பிளஸ் குறியையும் குறையும் பொழுது மைனஸ் குறியும் பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் எங்க சொன்னேன். அதிகரித்தால் அப்படின்னா என்னது பிளஸ், குறைந்தால் என்னது மைனஸ். அவ்வளவுதான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், விடையானது பிளஸ் குறியில் கிடைத்தால் பரப்பளவானது அதிகரிக்கிறது எனவும் மைனஸ் குறியை கிடைத்தால் பரப்பளவு குறையும் எனவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இப்போ இதுல நான் போறேன்னு வச்சுங்க, இப்போ எக்ஸோட வேல்யூ ஏதாவது கொடுக்குறாங்க, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது எனக்கு ஆன்சர் பிளஸ் 5 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரப்பளவு அதிகமாகுது. எத்தனை சதவீதம் சார்னா 5% அதிகமாக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது எனக்கு ஆன்சர் -3% அப்படின்னு வச்சுக்கேன். அப்ப என்னது, பரப்பளவு குறைஞ்சிருக்கு. எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு? 3% குறைஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆன்சர் பிளஸ்ல இருந்துச்சுன்னா என்னது, அதனுடைய பரப்பளவு அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஆன்சர் மைனஸ்ல இருந்துச்சுன்னா அதனுடைய பரப்பளவு குறையுதுன்னு அர்த்தம். அதான் எங்க மூணாவது பாயிண்டா சொல்லிருக்கோம். விடையானது பிளஸ் குறியில் கிடைத்தால் பரப்பளவு என்னது அதிகரிக்கும். விடையானது மைனஸ் குறியில் இருந்துச்சுன்னா பரப்பளவு குறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுல எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படி கேட்டா என்னது 5% அதிகரிக்கும். எத்தனை சதவீதம் குறையும் கேட்டா என்னது 3% குறையும். கிளியரா? ஓகே. அடுத்து சரி, ஓகே. இப்போ செவ்வகத்தின் பக்கம், ஓகே, வட்டத்தின் பக்கம், செவ்வகத்தின் பக்கம் ஃபார்முலா என்ன? வட்டத்தோட பரப்பளவு ஓகேங்களா? வட்டத்தின் ஆரம் கொடுத்தாங்கன்னா வட்டத்தின் ஆரம் அதிகரிக்குதுன்னா 2x + x² / 100. ஓகே. இது எது குறையுதுன்னா இப்ப சதுரத்துக்கு அதே ஃபார்முலா எடுத்துக்கலாம்ல. சோ சதுரத்தின் பக்கம் குறையுது அப்படின்னா என்னது 2x - x² / 100. சரிதானே? சோ சதுரமா இருந்தாலும் சரி, வட்டமா இருந்தாலும் சரி, எல்லா வடிவத்துக்கும் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்க நான் சொன்னேன். நான் ஓகேங்களா? செவ்வகத்துக்கு யூஸ் பண்ணிக்க நான் சொல்லியிருப்பேன். ஆனா இங்க வந்து செவ்வகத்துல என்ன x y ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க xன்றது என்ன அப்படின்னா இதுல 2x இருக்கா, இது எப்படி எழுதலாம்? x + x ன்னு எழுதலாமா? புரியுதா உங்களுக்கு? 2x எப்படி எழுதலாம்? x + x ன்னு எழுதலாம். இதுல 2x இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா x y ன்னு இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? செவ்வகத்துக்கு எப்படி எழுதலாம்? x + x 2x. அதே மாதிரி x + y. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? இங்க ரெண்டுமே x, ஆனா இங்க ரெண்டுமே என்னது x y, அதனால x + y ன்னு எழுதிக்கிறேன். இப்ப கேள்வி அதிகரித்தால் தான் அது இந்த இடத்துல பிளஸ். இங்க x², x × x தானே, அப்ப என்னது x × y / 100. கிளியரா? புரியுதா உங்களுக்கு? இங்க xன்றது 2 தடவை இருக்கு, ஆனா இங்க x க்கு பதிலா என்ன இருக்கு? 2 வேரியபிளா கொடுத்துட்டாங்க. இங்க x × x அப்பனா என்னது x y, x க்கு அடுத்து என்னது y இருக்கு, அப்ப x × y. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? செவ்வகமா இருந்துச்சுன்னா x + y + x / 100 அதிகரித்தால். குறைந்தால்னா அது இந்த இடத்துல மைனஸ். அவ்வளவுதான். அதான் இங்க சொல்றாங்க. சரியா? அதிகரித்தால்னா என்னது பிளஸ்ல எடுத்துக்கறணும். ஓகேங்களா? குறைந்தால்னா மைனஸ் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் நான் மைனஸ்ல போட்டுக்கறணும். சரியா? ஓகே. இது எப்படி கொடுப்பாங்கன்னா நீளம் அதிகரித்தால். புரியுதா உங்களுக்கு? இது நீளம், இது அகலம். ஓகேங்களா? அப்போ நீளம் அதிகரித்து அகலம் குறைந்தால் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலானா நம்ம ஒரே ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அதிகரிக்குது, அப்ப x வந்து பிளஸ்ல எழுதிக்கணும். இல்லைன்னா ஃபார்முலா என்ன சொல்றீங்க? x + y + x × y 100. இதுதான் அது ஃபார்முலா. இப்போ நீளம் அதிகரிக்குதா, அப்ப x. அடுத்து அகலம் என்னது குறையுது, அகலம் வந்து y வச்சுமா, அப்போ -y. சரியா? புரியுதா? என்னவா -y. ஓகே. அடுத்து இது ரெண்டுல ஏதாவது ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் போட்டுறேன். xy / 100. அவ்வளவுதான். சரியா? இது அகலம் அதிகரித்து நீளம் குறைந்தால் என்ன? அகலத்து பிளஸையும் நீளத்தை மைனஸும் போடணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சரிதானே? ஓகே. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. அதான் இங்க சொல்றாங்க. குறிப்பு பாருங்களேன். நீளம் x எனவும் அகலம் y ன்னு வச்சு அதிகரிக்கும் பொழுது அப்படின்னா பிளஸ் குறியை பயன்படுத்தணும். அதே குறையும் பொழுதுனா மைனஸ் குறியை பயன்படுத்தணும். சரியா? இங்க பாருங்க +or - x / 100 என்பதில் x மற்றும் y இன் குறிகளை பெருக்கும் பொழுது கிடைக்கும் குறியை பயன்படுத்த வேண்டும். சரி, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா என்ன ஆகும்? இங்க மைனஸ் ஆயிரும். ரெண்டுமே பிளஸ் ஆச்சுன்னா இங்க பிளஸ் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே குறையுது. ஓகேங்களா? நீளமும் குறையுது, அகலமும் குறையுது. அப்போ என்ன ஆகும்? -x - y.
கிளியரான மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்து என்ன சார் போடணும் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன பிளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஒய் டிவைட் பை 100. ஓகே தானே? புரிஞ்சுதா? அங்கே தான் சொல்றாங்க பாருங்க. ஏதாவது ஒன்று குறைஞ்சுன்னா அது மைனஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இரண்டுமே மைனஸ்ல இருந்துச்சுன்னா பாருங்க எங்கதான் எக்ஸ் மற்றும் ஒய்யின் குறிகளை பெருக்கும் பொழுது கிடைக்கும் குறியை பயன்படுத்த வேண்டும்ன்றாங்க. அதாங்க சொல்றாங்க. எக்ஸ் பை 100 இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுருக்குமா? இங்க எப்படி பிளஸ் ஆர் மைனஸ் வரும்னா எக்ஸையும் ஒய்யும் குறி பெருக்குனா என்ன சிம்பிள் வருமோ அந்த சிம்பிள் நம்ம போடணும். பாருங்க இங்க எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ரெண்டு பேருக்குனா பிளஸ் சிம்பிள் வரும். அதனால பிளஸ். இப்போ சப்போஸ் இது பிளஸ் ஆயிருச்சு, இது மைனஸ். இப்போ மைனஸ் பிளஸ் என்ன இந்த இடத்துல மைனஸ் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒன்று மைனஸ் ஆச்சுன்னா இங்க மைனஸ், ரெண்டுமே ஒரே சிம்பிள் ஆச்சுன்னா இங்க பிளஸ். அவ்வளவுதான். அதை தான் இங்க என்ன குறிப்பா கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க. கொடுக்கப்பட்ட எண்ணானது முதலில் எக்ஸ் அதிகரிக்கப்பட்டு அல்லது குறைக்கப்பட்டு பிறகு ஒய் பர்சன்டேஜ் அதிகரிக்கப்பட்டு அல்லது குறைக்கப்பட்டால் அந்த எண்ணானது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. என்னன்னா இதே கான்செப்ட் தான். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், நீளம் அகலம் வச்சு பண்ணோம்ல, அதே தான் இங்க பண்ண போறோம். இல்லைன்னா ஒருத்தருக்கு முதல்ல எக்ஸ் பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறாங்கன்னு வச்சுக்குவோம், ரெண்டாவது குறைக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதிகரிக்கிறாங்க, பிறகு என்ன பண்றாங்க, குறைக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. இல்ல இரண்டுமே அதிகரிக்குதுன்னு கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா ஒன்னு ரெண்டுமே அது குறையுதுன்னு கேட்பாங்க. இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு எக்ஸ் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் உயர்த்துறாங்க, ரெண்டாவது ஒய் பர்சன்டேஜ் உயர்த்துறாங்க. ஓகே. ரெண்டாவது ஒய் பர்சன்டேஜ் உயர்த்துறாங்க அப்படின்னா ரெண்டுமே என்னது பிளஸ்ல இருக்கு. சரியா? அடுத்து ஆகும் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. ஏன்னா எக்ஸும் அதிகரிச்சிருக்கணும், ஒய்யும் அதிகரிச்சிருக்கணும் சம்பளம். இதே எக்ஸ் பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க, மீண்டும் ஒய் பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் தான், அடுத்து என்னது ஒய்யும் மைனஸ் தான். இப்போ ரெண்டுமே மைனஸ்னா என்னது இந்த இடத்துல பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து எக்ஸ் பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி ஒய் பர்சன்டேஜ் குறைத்தால் அப்படின்னா ஏன்னா அது ஒய் மைனஸ் ஆயிடும். ஓகே. எக்ஸ் வந்து பிளஸ்ல இருக்கு, ஒய் மைனஸ்ல இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கு பார்த்தோம்னா என்னது ஒரே ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் போடணும். அப்படி எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. சரியா? ஓகே. அடுத்து எக்ஸ் பர்சன்டேஜ் குறைச்சு ஒய் பர்சன்டேஜ் அதிகப்படுத்தினா என்ன ஃபார்முலா? மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். அடுத்து இங்க என்ன வரணும், மைனஸா பிளஸா? மைனஸ். ஏன்னா ரெண்டு பெருக்கிறத இந்த இடத்துல போடணும். ஓகே. அப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. சரிங்களா? இந்த 4 ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றோம்னு பாருங்க. ரெண்டுமே அதிகரிச்சா ரெண்டுமே பிளஸ், இங்க பிளஸ். அதாவது ரெண்டுமே ஒரே சிம்பிளா இருந்துச்சுன்னா இங்க பிளஸ், ரெண்டுமே வேற சிம்பிளா இருந்துச்சுன்னா இங்க மைனஸ். சரியா? எது குறையுதோ அதுக்கு நம்ம மைனஸ் போட போறோம், எது அதிகரிக்குதோ அது பிளஸ் போட போறோம். அதான் இங்க ஷார்ட்டா சொல்லிருக்க ஃபார்முலா. பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100% அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 ஃபார்முலா தான் ஒரே இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம், வேற எதுவுமே கிடையாது. சரியா? ஓகே. இப்போ வந்து பார்த்தோன்னா 7 இது பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 7மே நல்லா ஞாபகம் வச்சுங்க. இருந்தாலும் நம்ம ஷார்ட்கட்ல நம்ம பண்ண போகிறோம். ஸோ தியரியா கேட்கும் பொழுது நாங்கள் இது யூஸ் ஆகும். சரியா? ஓகே. நாளைக்கு அடுத்த ஒரு டாபிக் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.